ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6 மாத குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய கேரட் கூழ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் குக்கரில் அதுக்கப்புறம் இட்லி பானையில் எப்படி நான் பண்ணலான்ட்டு 2 மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு சின்ன கேரட் நான் வந்து எடுத்திருக்கிறேன். இதோட தோல்லாம் சீவிட்டு இதை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்ததை நான் ஃபஸ்ட்டு குக்கரில் நான் போட்டுக்கிறேன். இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு நான் ஒரு 3 விசில் அளவு வைக்க போகிறேன். பேபிக்காகனால நான் ஒரு 3 விசில் வைக்கிறேன். அப்போ தான் நல்லா மசிஞ்சிருன்ட்டு. குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேரட் இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது 6 மாத குழந்தைக்கு இது கொடுக்குறதா இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அந்த குக்கரில் இருக்கிற தண்ணியை வச்சு இதை அரைச்சி நல்லா மையாக எடுத்துடலாம். இதை இல்லாட்டி நீங்கள் மத்து வச்சு நல்லா மசிச்சு கூட கொடுக்கலாம். மிக்ஸியில் அரைச்சா ரொம்ப பேஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப சின்ன குழந்தைக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் மத்து வச்சு மசிச்சே கொடுங்க, அதுதான் நல்லதும் கூட. இப்போது நம்மளோட கேரட் கூழ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழந்தைங்க விழுங்குறதுக்கு ஏற்ற பதம் இது. அடுத்தது இட்லி பானையில் எப்படி வேக வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதே போல் துண்டு துண்டாக நறுக்கின இந்த கேரட்டை ஒரு இட்லி பானையில் நம்ம வச்சு இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது டைம் எடுக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போது. ஸோ இது சரியான பதம். இப்போ நம்ம வழக்கம் போல் நல்லா மத்து வச்சு மசிச்சோம். ரொம்ப குட்டி குழந்தைக்கு மட்டும் மிக்சியில் அரைச்சி நம்ம கொடுக்கலாம். கேரட் பியூரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.